ராதிகா எப்படிப்பட்ட பொண்ணு, எவ்வளோ கீழ்த்தனமா நடந்துக்கிற பொண்ணா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு ஆதாரம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, புவனா எடுத்த வீடியோவை எடுத்துக்கிட்டு தனத்துக்கிட்ட காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, ராதிகாவோட அப்பா இவ்வளோ தூரம் பண்ணதுக்கு காரணமே ருக்மணி அம்மா அப்படின்றது ராதிகாவுக்கு தெரிஞ்சிச்சு. அதனால ருக்மணி அம்மா கிட்ட ராதிகா ஒரு சவால் விடுறாங்க. நான் கண்டிப்பாக தனத்தையும் கதிரேசனையும் மாமாவையும் பிரிச்சே ஆவேன் அப்படின்னு ஒரு சவால் விடுறாங்க. இதனால ருக்மணி அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி அம்மா கிளம்பிடுறாங்க. இனி வர எபிசோடில் கண்டிப்பாக ராதிகா இந்த வீட்டிலே இருக்க தனா மற்றும் கதிரேசனுக்கு இடையிலான நெருக்கம் தாங்க அதிகரிக்க போகுது. ஆனால் இதை பார்த்தா ராதிகா சும்மா இருப்பாங்களா? கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. அவங்க வயிறிறஞ்சி இருக்கணும் அப்படின்னு நீங்களாம் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. ஏன்னா இனி வர எபிசோடில் ராதிகா ரொம்பவே வயிற்றுச்சப்பட்டு தான் இருக்க போகிறாங்க. அப்படிப்பட்ட எபிசோட் தான் இனி வர எபிசோடில் நடக்க போகுது. ராதிகா இப்போ என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நம்மளுக்கு மாப்பிள்ளை பார்க்குற விஷயமே இப்போ நின்றுச்சு, நம்ம அப்பாவும் நம்மளை தொலைஞ்சு போகட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க, நம்ம இனி ஃப்ரீயாக மாமாவை லவ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ராதிகா. இந்த கேடுகட்ட ராதிகாவுக்கு இதுதான் குறைச்சல் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அடுத்ததாக என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நம்ம மாமாவை பார்த்து ரொமான்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி எங்கே அந்த ஃபோட்டோவை அப்படின்னு சொல்லி தேட போகிறாங்க. அந்த இடத்துல தான் ராதிகா ஏற்கனவே கதிரேசன் தன்னை தாங்கி பிடிச்ச மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தாங்கல்ல, அதை எடுத்து டான்ஸ் ஆடிட்டு இருக்க போகிறாங்க. அந்த தருணத்தில் தான் ஏற்கனவே புவனா தனத்துக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க. சொன்னதுமே தனா என்ன செய்கிறாங்கன்னா, கோவத்தோட வீட்டுக்கு வராங்க. அந்த சமயத்தில் ராதிகா அந்த ஃபோட்டோ வச்சு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கத பார்க்குறாங்க. தனா இதை பார்த்ததுமே தனத்துக்கு கோவம் வருது. சி, அடுத்தவன் புருஷன் ஃபோட்டோவை வச்சு பார்க்குறது உனக்கு அசிங்கமா இல்லையா? இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டு இருக்க, அறிவு இல்லையா அப்படின்ற அளவுக்கு கேட்குறாங்க. அப்போ ராதிகா சொல்லுவாங்க, ஏன் மாமா ஃபோட்டோவை பார்க்குறதுக்கு எனக்கு எதுக்கு அசிங்கம் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. உனக்கு எதுக்கு அசிங்கமா? ஏன் புருஷனை நீ பார்க்குறதே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தனம் கேட்க போகிறாங்க. என்னமோ தாலி வச்சுக்கிட்டு என்னென்னமோ உங்கள் அப்பாட்ட பேசுனியாமே, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தனம் கேட்க, அப்போது எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா முழிக்க போகிறாங்க. ஆமாம், எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு, இனிமேல் கொண்டு இந்த வீட்டில் நீ இருக்கிறதே கண்டிப்பாக விடவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்ல போகிறாங்க. என்ன நீ என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போறியா? என்ன அர்த்தத்தில் பேசுகிறேன்னு உனக்கு கொஞ்சமாவது தெரியுதா தனம் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கேட்பாங்க. அப்போ தனம் என்னடா இவ இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லி பார்த்தா, அப்போ தான் ராதிகா சொல்கிறாங்க, நீ நிலாவுக்கு அம்மாவா இருக்கிறதுக்கு மட்டும்தானே வந்திருக்க, கதிரேசன் மாமாவுக்கு பொண்டாட்டியே இருக்க வரல. அப்போ நீ நிலா பாப்பாவுக்கு அம்மாவாக இருந்துக்கோ, நான் கதிரேசன் மாமாவுக்கு பொண்டாட்டியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், அந்த இடத்துல நான் இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்ல, இதை கேட்டதுமே தனத்துக்கு கோபம் வரப்போகுது. இதை கேட்டதுமே தனத்துக்கு ரொம்பவே கோபம் வரப்போகுது. என்னது, நீ என்னோட புருஷனுக்கு நீ பொண்டாட்டி ஆக போறியா அப்படின்னு சொல்லிட்டு பலாரன்னு ஒரு அற விட போகிறாங்க. யாருக்கெல்லாம் தனம் ராதிகாவை அடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. அடுத்ததாக இனி என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்த்தா, ராதிகா என்ன நினைக்க போகிறாங்கன்னா, எவ்வளவு தைரியம் இருந்தால் நீ என்னையே அடிப்ப, நான் எப்படிப்பட்டவ, மாமாவுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்றதை நான் நிரூபிக்கிற வகையில் நான் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல ஒரு பொண்ணாக இருந்து அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பண்ணிட்டு வந்துட்டேன், நீ அதெல்லாம் பார்த்தும் நீ என்னை அடிச்சிட்டில்ல, இனி உன்னை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா நினைக்கிறாங்க. ஓ, நீ கதிரேசன் மாமாவுக்கு பொண்டாட்டின்ற உரிமையில் தானே என்னை அடித்த, அந்த உரிமையை பறிக்கன்னா நீ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா நினைக்கிறாங்க. தருணத்தில் ராதிகா என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் மாமாவை அடையிறதுக்கு நான் எந்த எல்லைக்கும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ தான் தனம் மேலே மாடிப்படிக்கு போயிருப்பாங்க. அப்போ நீ கீழே தானே இறங்கி வருவ, அப்போது தனம் படியிலேருந்து வழுகி விழுந்தா கண்டிப்பாக தனத்துக்கு பயங்கரமாக அடிப்படும், இதனால உயிருக்கே ஆபத்து வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா திட்டம் போடுறாங்க. அதுபடியே படியில் எண்ணெயை ஊற்றி ராதிகா தனம் வர சமயத்தில் ஊற்றி விட்டுறாங்க. தனமும் எதிர்பாராத விதமாக அந்த எண்ணெயில் காலை வச்சுறாங்க. உடனே வழுக்கி விழுந்துறாங்க. வழுக்கி விழுந்ததுமே அடிபட்டு அவங்க மயங்கி விழுங்குறாங்க. இந்த சமயத்தில் தான் கதிரேசன் தனம் விழுந்ததை பார்த்ததுமே தனத்தை போய் பிடிக்கணும் அப்படின்னு போகிறதுக்கு முன்னாடி தனம் அடிபட்டு விழுந்துடுறாங்க. அப்போ கதிரேசன் தனம் எழுந்திருக்க தனம் அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தை அடித்து பார்க்குறாங்க. ஆனால் தனம் மயக்கத்திலே இருக்காங்க. சரி ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனத்தை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்புறாரு கதிரேசன். அந்த தருணத்தில் தான் ராதிகா ஏதோ இவ்வளவும் பண்ணிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி என்ன செய்ய போகிறாங்கன்னா, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க மாமா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே போகிறாங்க. அப்போ
கதிரேசன் தனத்தை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனதுமே அங்கே டாக்டர் பார்த்துறாங்க. பார்த்ததுமே லைட்டாக தான் அடிபட்டிருக்கு, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன்ட்ட பதில் சொல்லவும், அப்பாடா தனத்துக்கு ஒன்றும் ஆகலைல, போதும் இது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ரிலாக்ஸ் ஆக போகிறாங்க கதிரேசன். ராதிகா ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடியே போனவங்க, இப்படி டாக்டர் சொல்லிட்டாரே இன்னி தனத்துக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொன்னதுக்கப்புறம் இனி என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்க போகிறாங்க ராதிகா. இந்த தனத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு வாசியும் சேர்ந்து போயிருப்பாங்க. அப்போ வரைக்கும் ராதிகா தான் இது எல்லாத்தையும் பண்ணதுன்னு சொல்லிட்டு வாசிக்கு தெரியாது. ஆனால் வாசிக்கு என்ன கேட்க போகிறாங்கன்னா, ஏண்டி ராதிகா எப்படி படியில் என்ன வந்துச்சு, எப்படி தனம் விழுந்தா அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கு கேட்க போகிறாங்க. அதுவாக நான் தான் படியில் என்ன ஊற்றுனேன், தன வலிக்கு விழுகணும், அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆகணும் அப்படின்ற காரணத்துக்காக மட்டும்தான் நான் செஞ்சேன். ஆனால் அது எதுவுமே நடக்காமல் போச்சு அத்தை அப்படின்னு சொல்லி ராதிகா ஃபீல் பண்ணுறாங்க. ஃபீல் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் தான் வாசிகை என்ன நினைக்கிறாங்கன்னா, அடி பாவி, உன்னோட வாழ்க்கையை காப்பாற்றணும்னா நீ எந்த எல்லைக்கும் போவேன்னு இன்னைக்கு தாண்டி தெரிஞ்சது. அப்பாடி உங்ககிட்ட எல்லாரும் ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்னைக்கு தனத்துக்கு இந்த வேலைனா அடுத்தது நமக்கே இந்த மாதிரி செய்ய மாட்டான்னு என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு வாசிகி ரொம்பவே பயப்படுறாங்க ராதிகாவை பார்த்து. இந்த தருணத்தில் தான் கதிரேசன் தனத்து மேலே காமிக்கிற அன்பும் பாசம் காதல் இது எல்லாமே காமிக்க போகிறாரு. இதை பார்த்த ராதிகா ரொம்பவே வைத்தச்சப்பட போகிறாங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கதிரேசன் தனத்தை விழுந்து விழுந்து ஹாஸ்பிட்டலில் கவனிக்க போகிறாரு. இதை பார்த்ததுமே ராதிகா, அத்தடி நம்ம பண்ண வேலை நமக்கே எதிராயிருச்சே, இப்படி போய் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா ஃபீல் பண்ணுற சமயத்தில் தான் இன்னொரு குதூகலம் தனத்துக்கும் கதிரேசனுக்கும் தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அப்படி என்ன நடக்க போகுதுன்னா, தனம் நடக்க முடியாமல் இருக்க போகிறாங்க. அப்போ தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக போகிறாங்க தனத்தை. அப்போ கதிரேசன் என்ன செய்ய போகிறான்னா, தனத்தினால நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க போகிறாரு. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, தூக்கிட்டு போகிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போக போகிறாங்க வீட்டுக்குள்ளே தனத்தை கதிரேசன் இப்படி தூக்கிட்டு போகிற சமயத்தில் தான் தனம் கதிரேசன் பார்க்க, கதிரேசன் தனத்தை பார்க்க, இப்படி ரெண்டு பேருமே தன்னை அறியாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலை வச்சிருக்கிறத வெளிப்படுத்த போகிறாங்க. அந்த இடத்துல ராதிகா கொழுந்து விட்டு எரிய போகிறாங்கங்க. இந்த மாதிரியான எபிசோட் கண்டிப்பாக வரப்போகுது. இந்த மாதிரி தருணத்துக்காக நீங்கள் காத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.